சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வழி மறைச்சு பார்த்தா யானை நின்றுக்கிட்டு இருக்கு. யானை கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ். என்னை எப்படியாவது விட்டு நான் எங்கள் மாமா கிட்ட போகணும், நான் எங்கள் மாமா கிட்ட போகணும், நான் என் மாமாவை பார்க்கணும், உன்னைக்கு எஞ்சி கேட்குறேன் நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யானை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தவும் அப்போதான் பார்த்தா சேது குறுக்க வந்து கையில் பார்த்தா தீப்பந்தத்தோட வராரு. தமிழ் நீங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேது கையை பிடிச்சி இழுக்கவும் இங்கே தமிழ் சேதுவை பார்த்துட்டு சந்தோஷமாயிறாங்க. மாமா மாமா நீங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே மாமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீங்கிட்டு வா சூ சூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யானையை பார்த்தா தமிழ் நாயை விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்காரு. அது பார்த்தா யானை நின்றுக்கிட்டு இருக்கு. இங்கே தீப்பந்தத்தெல்லாம் வச்சு யானையை விரட்டிக்கிட்டு இருக்காரு சேது. அதுக்கப்புறம் பார்த்தா தீப்பந்தத்தை கீழே போட்டு அதுக்கு முன்னாடி தீயெல்லாம் எரிய வச்சு அந்த தீயை பார்த்ததும் பார்த்தா யானை அங்கிருந்து போயிருது. இங்கே சேது தமிழோடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஐயோ மாமா என்னால் ஓட முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை சொல்லவும் நீ ஏண்டி காட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்காம என்னால் எப்படி மாமா இங்கே இருக்க முடியும், காட்டுக்குள்ளே யானை வந்துருச்சுலாம் பேசிக்கிட்டாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட காட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் எப்படி இருக்கியே என்ன இருக்கியேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல, அதான் காட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லிக்கிட்டு இருக்கையில உனக்கு பயமே இல்லையாடி, அந்த யானை முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க, அந்த யானை பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் முரட்டுத்தனமான யானையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன வேணா இருக்கட்டும் மாமா, எனக்கு உங்களை பார்க்கணும், அதனால தான் நான் காட்டுக்குள்ளே வந்தேன், முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காத, நானே காட்டுக்குள்ளே சிக்கி இந்த யானைக்கிட்ட சிக்கி உயிர் தப்பிச்சு பழச்சு இங்கே இருந்துக்கிட்டு இருக்கேன், இதில் நீ வேற காட்டுக்குள்ளே வந்துட்ட, உன்னையும் வேற எப்படி நான் பாதுகாக்கிறது, அதுவும் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ இப்போ ஒரு உசுராடி 2 உசுறு, ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சேது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா சேது தமிழோடைய வயிற்ற பார்க்குறாரு. ஆமா உன் வயிறு பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து சிரிச்சு கேட்குறாரு. உன் வயிறு பெருசாயிருச்சு தமிழ், நேற்று கூட நான் உன்னை கவனிக்கவே இல்லையே, உங்ககிட்ட கூட நான் கேட்டேல உன் வயிறு எப்போ பெருசாகணும், உன் வயிறு பெருசா இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சேது பேசவும், இல்லை மாமா வயிறெல்லாம் பெருசாகலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முந்தானையை பார்த்தா தமிழை காட்டவும் அதில் வாழைப்பழம் பழங்கள்லாம் இருக்குது. என்ன பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களோ என்னன்னு தெரியாது, அதான் வரையில் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், காட்டுக்குள்ளே ஆரஞ்சு நெல்லிக்காயெலாம் இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிடுங்க மாமா நீங்கள் பசியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சந்தோஷமாக பார்த்தா அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றாரு. பரவாயில்ல இவ்வளவு தூரம் நான் பசியோடு இருப்பேன்னு நினச்சி காட்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் கொடுக்குறே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை மேலே பார்த்தா சேதுக்கு கோபமெல்லாம் குறைஞ்சு தமிழோட சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாரு. நான் அன்னைக்கு சாப்பிட்டது தமிழ் 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது, அந்த காட்டுச்சியம்மன் கோயிலில் களி கொடுத்தாங்க பார்த்தியா, அப்போ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் பச்சை தண்ணி கூட பல்லில் படலை, இந்த யானைக்கிட்ட தப்புச்சோம் பொழைச்சோன்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஏண்டி காட்டுக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்க இம்புட்டு பசியோடு இருக்கீங்க, இதோடலாம் நீங்கள் இப்படி இருக்கும்போது என்னால் வெளியே எப்படி மாமா நிம்மதியாக இருக்க முடியும், சாப்பிடுங்க மாமா, பரவாயில்ல என் மேலே இம்புட்டு அக்கறை வச்சிருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சேதுக்கு முகம் கை காலில் அடிபட்டிருக்கு. இதை பார்த்துட்டு என்ன மாமா இப்படி அடிபட்டிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், பரவாயில்ல இதெல்லாம் சின்ன காயம்தான், நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேண்டாம், அந்த யானை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கையில தமிழுக்கு பார்த்தா விக்கல் எடுக்குது. என்ன விக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கு, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாம் மாமா தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும், இங்கே பக்கத்தில் எங்கேயுமே தண்ணி இருக்காதே கொஞ்சம் தூரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சேது இந்த விக்கல் எப்படி பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ தமிழ் யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்துறாரு. இங்கே தமிழும் பார்த்தா ஐயோ மாமா யானையா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கட்டி பிடிக்கவும் சேது பார்த்தா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல விக்கல் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்கவும், ஆமா விக்கல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அதான் ஊருக்குள்ள சொல்லுவாங்கல்ல விக்கல் வரும்போது ஏதாவது அதிர்ச்சியா சொன்னா பயத்துல விக்கல் போயிருன்னு, அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன், உனக்கும் விக்கல் போயிருச்சு, சரி வா நம்ம இங்கிருந்து போவோம், அந்த காட்டியான இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஓடைக்கு போகிறாங்க. அங்கே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு, ஏண்டி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் அன்னைக்கு மட்டும் நீ இப்படி ஒரு காரியம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உன் மேலே நான் இப்படி கோபமாக இருப்பேனா, நீ பண்ணதை மட்டும் என்னால் மறக்கவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நீங்கள் எப்படியே நினச்சிக்கிட்டு தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசவும், என்னது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை மாமா ஒன்றும் இல்லை, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் பார்த்தா காட்டில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மந்திர பூவையும் பார்க்குறாங்க. தமிழ் இந்த பூ தானே அன்னைக்கு அந்த ஆள் கொண்டு வந்தார், இந்த பூதான தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது அதை பார்த்து சந்தோஷமா கேட்கவும், ஆமாம் மாமா இந்த பூ தான் அன்னைக்கு அந்த ஆள் எடுத்துகிட்டு வந்தார்,
பாரு நைட்டு நேரம் இந்த பூவை நம்ம பார்த்துட்டோம், அப்போ கண்டிப்பாக அந்த காட்டுச்சியம்மன் கோயிலில் சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் பார்த்தா அந்த மந்திரப்பூவை பார்த்துட்டு அந்த மந்திரப்பூவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க.